மனிதநேய ஜனநாயக கட்சி 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்ச்சியாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு ஆதரவளித்து வந்ததை தமிழ்நாட்டு மக்களும் அரசியலாளர்களும் அறிவார்கள். அந்த வகையில் நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணி கட்சியின் அங்கமாக மனிதநேய ஜனநாயக கட்சி இந்த கூட்டணியிலே இருந்து வருகிறது. நாங்கள் அரசியலிலே அலைபாய்ந்ததில்லை, அடிக்கடி அணிமாறியதில்லை. கொள்கை ரீதியாக திமுக தலைமையிலான இந்த அணியிலே நீடித்து வருகின்றோம். நேச முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரு அரசியல் சிந்தனை கொண்ட ஒரு அணியாக திமுகவை கருதி தொடர்ச்சியாக நாங்கள் ஆதரித்து வருகின்றோம். அதற்கான அங்கீகாரத்தையும் மரியாதையையும் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகமும் மாண்புமிகு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களும் எங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அண்ணன் TR பாலு தலைமையிலான குழுவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது எங்களுக்கான கண்ணியத்தையும் மரியாதையும் தந்தார்கள். எங்கள் மீது முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடும் அன்போடும் இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்தார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது என்று சொல்லி முடித்துவிடவில்லை, மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கான விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் தெரிவித்த போது அவர்கள் அதை உணர்வுபூர்வமாகவும் அன்பாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். விரைவில் நல்ல செய்தியை தருகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த மகிழ்ச்சியோடு விடைபெற்றிருக்கின்றோம். விரைவில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நல்ல செய்தியோடு மீண்டும் சந்திப்போம், உங்களையும் சந்திப்போம். நன்றி சார். நாங்கள் என்ன கேட்டிருக்கிறோம், என்ன பேசியிருக்கிறோம் என்பதெல்லாம் உள்ளரங்கில் பேசப்பட்ட விஷயம். அதை வெளியில் சொல்வது ஆரோக்கியமாக இருக்காது. பொதுவாக கடந்த தேர்தல்களிலும் அப்படிதான் உள்ளே பேசியதையும் நாங்கள் வெளியே சொல்லவில்லை. உள்ளே எங்களுக்கான உயரிய மரியாதையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த மரியாதையை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியது போல சுமூகமாக என்று சொல்ல முடியாது, மகிழ்ச்சிகரமாக இருந்தது என்று நாங்கள் சொல்ல முடியும். நன்றி, சந்திப்போம். உயர்ந்த மரியாதை என்ன, எந்த அளவிலான எண்ணிக்கை? அதாவது கடந்த உத்தேச பட்டியல் கொடுத்திருக்கிறோம், புரியா இல்லையா? எங்களுக்கான விருப்ப பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எத்தனை நீங்க திரும்ப திரும்ப கேட்கறீங்க பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டோம். விருப்ப பட்டியலை கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல் என்று 3 தேர்தல்களிலும் எந்த பிரதிபலனும் பார்க்காமல் இந்த கூட்டணியை ஆதரித்ததற்காக எங்கள் மீது திமுக தலைமையும் முதல்வரும் எந்த அளவுக்கு அன்போடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக புரிந்து கொண்டோம். பேச்சுவார்த்தையோட அனைவருமே எங்களை மிகுந்த உற்சாகத்தோடு பேசினார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய விருப்ப பட்டியலையும் சில செய்திகளையும் கொடுத்திருக்கின்றோம். கூடுதலாக நான் வெளியிட்ட சட்டசபையில் சமூக நீதி குரல் என்ற நூலையும் அனைவருக்கும் அன்பளிப்பு செய்திருக்கின்றேன். நன்றி, சந்திப்போம். விரைவில் அழைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் நல்ல செய்தி வரும். நன்றி. இந்த புத்தகத்தையும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் நாங்கள் கையளித்திருக்கின்றோம். நன்றி. நன்றி. அதாவது மிக முக்கியமான செய்தி, திமுகவை நோக்கி பல புதிய கட்சிகள் வருகின்றன. அவர்கள் அனைவரையும் நாங்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் எல்லா ஜனநாயக சக்திகளும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் மோடி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு எதிராகவும் இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றுவதற்கு இந்த அணியுடைய எண்ணிக்கை பெருகுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம். திமுக தலைமை இந்த விஷயத்தில் மிகவும் பெருந்தன்மையாக நடக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் கடந்த கால கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மனதிலே கொள்ளாமல் மிகுந்த சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் விருப்பத்தோடும் அரசியல் அரவணைப்போடும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் சிந்தித்து செயல்படுகிறார் என்பதை உணர முடிகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த கூட்டணி, திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இதற்கு முன்பாக 200 இடங்களிலே வெல்லும் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைய சூழ்நிலையில எதிர்க்கட்சிகள் மீதி 34 இடங்களிலும் வெல்லுமா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. அடுத்து இன்று எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 11ஆம் ஆண்டு. 11ஆம் ஆண்டில் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில்
எங்களுக்கு பல செய்திகளை சொன்னமைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நடக்கக்கூடிய தேர்தல் வந்து மோடிக்கு எதிரான தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் 5 முறை முதல் 5 வருஷம் ஆட்சி நடத்திருக்கு. தோல்வி பயத்துல தான் காரணமாக அந்த இவ்வளவு கூட்டணியில் வந்து கட்சியை சேர்த்துக்கிட்டாங்களா அப்படின்றத அதல்ல மோடிக்கு எதிராக இன்றைய சூழ்நிலையில மாண்புமிகு திராவிட மாடல் அரசுடைய இந்த முதலமைச்சருடைய திறமையான சிறப்பான சாதனை மிக்க செயல்பாடுகளின் காரணமாக தனித்தே நின்றாலும் திமுக தனி பெரும்பான்மை பெறும் என்பதுதான் இன்றைய யதார்த்த நிலை. ஆனால் அவர்கள் கூட்டணியில ஏற்கனவே உள்ள கட்சிகளையும் அரவணைத்திருப்பதோடு புதிதாக பலரையும் அரவணைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மோடிக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அவர் எல்லோரையும் அரவணைக்கிறார். இதை நீங்கள் ஒரு உயர்ந்த அரசியல் பண்பாக கருத வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் தான் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதக்கூடிய தேர்தலாக இருக்கும். அடுத்த தேர்தலில் அதிமுக 2வது இடத்தில் இருக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால், உறவாடி உரையாடி அதிமுகவை அடிப்பதுதான் பாஜகவுடைய திட்டம். தெரிந்தோ தெரியாமலோ அதிமுக அந்த சூழ்ச்சிக்கு பலியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கடந்த காலத்தில் பாஜக ஒரு முடக்கத்தை வைத்தது. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற முடக்கத்தை வைத்தது. அந்த முடக்கத்தின் அடிப்படையில் முதலில் உறவாடி அதிமுகவை அடிப்பது, அதன் பிறகு இதர திமுக உள்ளிட்ட இதர திராவிட கட்சிகளை மோதுவது என்பது அவர்களுடைய திட்டம். முதல் கட்டமாக அவர்கள் அதிமுகவை அடிக்க தொடங்கியிருக்கிறார்கள். எப்படி பீகாரிலே நிதிஷ்குமாருடைய நிலை பரிதாபகரமாக மாறியதோ, எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடைய நிலை பரிதாபகரமாக மாறியதோ, அதே நிலைக்கு இப்போது அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக தொண்டர்கள் மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபங்களை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டுடைய அரசியல் சமநிலைக்கு திராவிட கட்சிகள் தான் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனால் அதிமுக அந்த உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் பிஜேபி சூழ்ச்சிக்கு பலியாகி இருக்கிறது, சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பலியாகி இருக்கிறது. சார், விஜய் சொன்ன கருத்து நேற்று மாலை 5 மணியோட முடிஞ்சு போயிடுச்சு. என்ன காரணங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சரியா? நன்றி. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாளைய தினம் பிறந்த தினம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 100 ஆண்டு காலம் நீடூடி சிறப்புடன் வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கு பணி செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அது குறித்து இன்று மாலை எங்கள் கட்சியுடைய ஒருங்கிணைந்த செயல் திட்டக்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதில் நாங்கள் விவாதிக்கவிருக்கின்றோம். நன்றி. நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அமைத்திருக்கிற பேச்சுவார்த்தை குழுவோடு எனது தலைமையில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைமை அமைத்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு இன்றைய தினம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சிக்கு 3 தொகுதிகளை ஒதுக்கிட வேண்டும் என்று எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். தலைவரோடு நாங்கள் கலந்து பேசி எத்தனை தொகுதிகள் என்பதனை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது உறுதி செய்வோம் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாக மகிழ்வோடு நிறைவடைந்திருக்கிறது. எதிர்பார்க்கிறோம். நம்ம இப்ப புதுசா வந்திருக்கோம், எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கோம்? ஏன்னா அதிமுக கூட்டணி நீங்க கடந்த மாதிரி போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி எத்தனை தொகுதிகள் இங்கே திமுக 3 தொகுதிகளை கேட்டிருக்கிறோம். அவர்கள் தலைவரோடு கலந்து பேசி அடுத்த பேச்சுவார்த்தையின் போது சொல்வதாக உறுதியளித்திருக்கிறார். சின்னத்தை பொறுத்தவரை எஸ்டிபி
அதான் 3 தொகுதிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்கள் தலைவரோடு பரிசீலித்து சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக இருந்தது, மகிழ்வானதாக இருந்தது, நம்பிக்கையாக இருந்தது. சின்னத்தை பொறுத்தவரை எஸ்டிபிஐ உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவது என்கிற தீர்மானத்தை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். தொகுதிகளை அவர்கள் முடிவு செய்து சொன்ன பின்னால், எண்ணிக்கையை முடிவு செய்து சொன்ன பின்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நாங்கள் தீர்மானிப்போம். இல்லை, அது எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா முதல்ல எத்தனை தொகுதிகள் என்பதை முடிவு செய்த பின்புதான் அந்த தொகுதி பட்டியலை கொடுக்க முடியும். எனவே இப்பொழுது தொகுதி நம்பர் மட்டும்தான் இப்பொழுது பேசப்பட்டிருக்கிறது. அதை சொல்லியிருக்கிறோம். தலைவரோடு கலந்து பேசிட்டு சொல்லுவாங்க. நல்ல செய்திகள் வரும். உங்களை போலவே நாங்களும் அவளோடு எதிர்பார்த்திருக்கோம். நிச்சயமா உண்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமான ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்கின்ற அடிப்படையில் எல்லோருக்கும் இடம் தர வேண்டும் என்று நினைக்கிறோம். அது கிடைக்கிற எண்ணிக்கைகளை பொறுத்து எல்லாருடைய பங்களிப்பையும் அதில் உறுதி செய்யும். நிச்சயமாக பெண்களுடைய பங்களிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது நியாயமான ஒன்று. நன்றி நன்றி நன்றி. கடந்த காலையில் இந்த முறை அந்த கூட்டணி சேர்வதற்கான முடிவு எந்த அடிப்படையில் இல்லை, அதுதான் நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு உறுதியான ஒரு பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலைப்பாடு, அதுபோல தமிழ்நாடு தமிழர் என்பதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம், கல்வியிலே ஏற்படுத்தியிருக்கிற தமிழகத்தினுடைய முதல்வர் ஏற்படுத்தியிருக்கிற மிகப்பெரிய மாற்றம், அதுபோல பொருளாதாரத்திலே 1 டிரில்லியன் இலக்கு என்பது 11% வளர்ச்சி குறியீடு என்பது, இதெல்லாம் இந்தியாவே இன்னைக்கு அண்ணாந்து பார்க்கிறது, திரும்பி பார்க்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தமிழகத்தை முன்னேற்றுகிற, ஒன்றிய அரசிற்கு வேப்பங்காயாக கசக்கிற தமிழ்நாடு என்ற உரிமைகள் என்று சொன்னாலே வேப்பங்காயாக கசக்கிற நிலையில் இதை வலுப்படுத்த வேண்டும் என்று எஸ்டிபி தீர்மானித்தது. எனவே தமிழக முதல்வருடைய கரங்களை வலுப்படுத்துகிற வகையில் இந்த கூட்டணியை நாங்கள் இணைந்திருக்கிறோம். இல்ல, இப்போ இன்னைக்கு உள்ள கோரிக்கை இதுவல்ல. இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறோம். இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டுமோ அது எல்லாவற்றையும் பேசி செயல்படும். நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி கூட்டணியாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக 5 ஆண்டுகள் நடத்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களின், வாக்காளர் பெருமக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு முதல்வர், கழகத்தின் தலைவர் தளபதியாருடைய வெற்றி கூட்டணியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக இன்று நான் இணைத்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிற நிகழ்வுகளை நான் சந்திச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி தொகுதி உடன்பாடு குறித்த குழு, நம்முடைய டிஆர் பாலையா தலைமையில் இருக்கிற அந்த குழுவோடும் தொகுதியினுடைய எண்ணிக்கை குறித்தும் நாங்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கோம். தகுதியான எண்ணிக்கையில் தொகுதியை தந்து கட்டாயமாக இந்த கூட்டணியில் நம்ம ஒரு வெற்றி கூட்டணியை அமைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் தொடர்ந்து மீண்டும் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2வது முறையாக தொடர்ச்சியாக ஆளுகிற வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த கூட்டணியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் இணைந்திருக்கிறது. அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோடு, அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று மாண்புமிகு முதல்வர் மீண்டும் முதல்வர் அரியணையை வருகிற மே மாதத்தில் ஏற இருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை ஏற்கனவே 2021 வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றி அது தொடர்ந்து வெற்றியை பெற்று வந்த சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடியார் பொதுச் செயலாளராக எப்பொழுது பொறுப்பேற்றாரோ, பொறுப்பேற்ற நிலையிலிருந்து ஒரு வலிமையான திராவிட பேரியக்கம், பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையேற்ற பிறகு அது வலிமை இழந்திருக்கிறது. அது தொடர்ந்து தேர்தல்களிலே தோல்வியையே தழுவி வருகிறது. தனியரசுவால் ஒரு தத்துவ இயக்கம், ஒரு கொள்கை இயக்கம், கோட்பாட்டு இயக்கம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்த அந்த தமிழ் தேசிய உணர்வோடு இனம், மொழி, தன்மானம், பகுத்தறிவு, பொது உடைமை கருத்தில் வலிமையாக பற்றி நிற்கிற தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் எடப்பாடியால் அந்த தத்துவ தளத்திலிருந்து அந்த அதிமுகவை வழிநடத்தவில்லை. அதற்கு மாறாக அவர்களிலிருந்து முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் வெளியேறினார்கள். வெளியேறியவர்களை ஒன்றுபடுத்துவதிலே தொடர்ந்து முயன்ற பொழுதும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. தொடர்ந்து தோல்வியை தழுவிய பொழுதும் எடப்பாடி தன்னுடைய போக்கிலிருந்து, தன்னுடைய அணுகுமுறையிலிருந்து எந்த மாற்றத்தையும் அவர் செய்துவிடவில்லை.
இப்பொழுது வரை அவர் தனித்து தன் கட்சியையும் வலிமைப்படுத்த முடியவில்லை எடப்பாடியாரால். கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து கூட்டணியையும் வலிமைப்படுத்த முடியாத எடப்பாடியை நம்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அதன் அணியோ என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியோ இந்த தேர்தலில் முழுமையாக வெற்றி பெறாது. படுதோல்வியை தழுவப் போகிற சூழலில் இருந்துதான் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தத்துவ கூட்டணியாக சமூக நீதி, சமத்துவம், சமநீதி அந்த தளத்திலிருந்து ஒரு மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இந்த கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. 2 தொகுதிகளை நாங்கள் கோரியிருக்கிறோம். அதில் தகுதியான தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறோம். குழுவினர் எங்களிடம் அது குறித்து பேசியிருக்கிறார்கள். தகுதியான தொகுதியை வெற்றிக்கு வாய்ப்புள்ள தொகுதியையும் தலைவரிடத்தில் கலந்து பேசி நல்ல முடிவு சொல்வதாக குழுவின் அங்கத்தினர் பெருமக்களும் தலைவரும் எங்களிடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய ஒரே இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் அரியணை ஏற்றுவது, மாண்புமிகு முதல்வர் தளபதி ஆரை மீண்டும் முதலமைச்சர் அரியணையிலே ஏற்றுவது. அதற்காக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இப்பொழுது திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். கூட்டணி தோல்வி அடைஞ்சிடும் பயத்துல தான் வந்து திமுக கூட்டணி வந்தீங்களா இல்ல கொள்கை அடிப்படையில் வந்தீங்களா? நல்ல கேள்வி ஐயா. நீங்க மூத்த ஊடகவியலாளர். அல்ல அதாவது 2021 முதலில் தனியரசு தான் 2021 அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருவதற்கு முன்பே எடப்பாடியார் தோற்பார், அதிமுக ஆட்சிக்கு வராது, திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த ஆட்சிக்கு வரும் என்று சொன்ன முதல் அரசியல்வாதி அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு எடப்பாடியினுடைய அணுகுமுறையால் அதிமுக தோல்வியை தழுவும் என்று சொன்ன தனியரசு 2021 5 ஆண்டு காலம் அந்த கருத்தில் இருந்து மாறாமல் அதே கருத்தை வலியுறுத்துகிற தனியரசு இந்த கருத்தை இப்பொழுது வரை உறுதியாக இருக்கிறார் என்றால் எடப்பாடியிடம் எந்த மாற்றமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில், டெல்லியின் கட்டுப்பாட்டில் ஒரு திராவிட பேரியக்கத்தை முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அது ஆளுநர் கண்ணசைவில், டெல்லியின் பாஜகவின் கண்ணசைவில் அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு திராவிட பேரியக்கம் அதிமுக, புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த அந்த மகத்தான மக்கள் பேரியக்கத்தை திராவிட கருத்திலிருந்து அதனுடைய கொள்கை வழி நின்று பயணிக்காமல் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கொள்கையை தழுவி எடப்பாடியார் பயணிக்கிறார் என்பதனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணியை ஆதரிப்பது, தலைமையை ஆதரிப்பது, இந்த அணியில் இணைவது என்ற முடிவெடுத்தோம். அவர்கள் தோற்று விடுவார்கள் என்று அஞ்சி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அணியில் வரவில்லை. அதே மாதிரி நீங்க நல்ல கேள்வி, ஒரு காலம் அது தோற்றுவிடும் என்று இப்பொழுதே நாம் முடிவு செய்துட்டோம்னா கிட்டத்தட்ட இப்ப அதுதான் வருது. ஏற்கனவே 5000 ரூபாய் நம்முடைய மாண்பு முதல்வர் 1,31,00,000 பேருக்கு அறிவிச்சாங்க. அப்ப அதிலிருந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எடப்பாடியோட போகும்போது என்டிஏக்கு போகும்போது என்று ஆரிடம் சொன்னவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் திராவிட முன்னேற்ற கழக அணியில் வந்த பிறகு இப்பொழுது அண்ணன் OPS, நான் யாருக்காக தொடர்ந்து அவர்களுக்காக வாதாடினேனோ 5 ஆண்டு காலம், அண்ணன் OPS தளபதியை சந்தித்து முதலமைச்சரை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த அணியில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற என்டிஏ கூட்டணியையும் முழுமையாக அது வெற்றி பெறாது என்று அனைவருக்கும் நாட்டு மக்களுக்கு தெரிவதைப் போல நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த கருத்தை, அந்த சூழலை உருவாக்கியதில் முதன்மையான தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதியிலே தனியரசு, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை முதன்மையானது. ஆகவே வெற்றிக்கான கூட்டணி திமுக கூட்டணி என்பதனால், மக்களுக்கான கூட்டணி திமுக என்பதனால், மக்கள் தலைவர் முதல்வர் தளபதி என்பதனால் அணியில் இணைந்திருக்கிறோம். 2 தொகுதி கேட்டோம். ஏன்னா நான் நீண்ட காலம் ஒரு 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியல் இயக்கத்தில், தமிழ்நாட்டினுடைய அரசியல் நீரோட்டத்தில் பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாத பொழுதும், 10 ஆண்டு காலம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும், அதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் நாட்டு மக்களுக்காக பல்வேறு வழக்குகளை, பல்வேறு போராட்டங்களை நடத்தி ஏழை எளிய உழைக்கும் மக்களை சாதி கடந்து மதம் கடந்து அரசியல் கட்சி மாச்சரியங்களை கடந்து போராடிய மகத்தான இயக்கம், பல்வேறு தியாக தழும்புகளை தாங்கி நின்ற இயக்கம் என்பதனால் 5 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகும் கூட நாங்கள் மக்களுக்காக களத்தில் நின்று போராடியவர்கள் என்பதனால் 25 ஆண்டு கால ஒரு மூத்த இயக்கம் என்பதனால் 2 தொகுதிகளை மட்டும் கேட்டோம். அவர்கள் மூத்த தலைவரோடு பேசி சொல்றாங்க, ஒரு தொகுதி உறுதியா கட்டாயமா ஒரு தொகுதி உறுதி செய்தது, அதே மாதிரி அது வெற்றியை உறுதி செய்கிற நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாகவும் அந்த சூழலை உருவாக்கி அது கட்டாயமா நீங்க சட்டமன்ற பேரவை வருவீங்கன்னு அந்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆகவே கட்டாயமா
2026 நடைபெறுகிற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு கட்டாயமாக வென்று சட்டமன்ற பேரவைக்குள்ளும் எளிய மக்களின் குரலாக தனியரசு எளிய மக்களின் குரலாக ஒழிப்பதற்கான வாய்ப்பை இந்த குழுவும் தலைவரும் தந்திருக்கிறார்கள். இப்பொழுது செய்தி இந்த செய்தி அது நல்ல தொகுதி ஒன்று சொல்லியிருக்கேன். அது நான் எந்த தொகுதியில் நின்னாலும் இல்லை, அங்கே அது உங்களுக்கு நல்லா தெரியும். திமுக மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்கள், இந்த காங்கேயத்தில் சொல்றீங்க, அது ஏற்கனவே எங்கள் சாமிநாதன் ஐயா இருக்காரு, அமைச்சராக இருக்காங்க, முக்கிய பொறுப்பில் இருக்காரு. அந்த நெருக்கடி ஒன்று இருக்கு. இரண்டாவது, நீங்கள் சொன்ன மற்ற இடங்கள்லையும் இந்த சிக்கல் இருக்கு. ஒரு 3-4 தொகுதி நான் சொன்ன தொகுதியெல்லாம். ஆனால் அது இன்னும் கூடுதலாக அவர்களுக்கும் நெருக்கடி இல்லாமல் எனக்கும் வெற்றிக்கு நெருக்கமான வாக்காளர் பெருமக்களுக்கு நெருக்கமான இடத்துல இருக்கு. நான் 234 தொகுதிகளிலும் தளபதி சொன்னா எந்த தொகுதியிலையும் வெற்றி வர முடியும். நான் நினைச்சா எடப்பாடியிலேயே நின்று வெற்றி வர முடியும். எவ்வளவு பெரிய சமாதான இடத்துலையும் தனியரசு கட்டாயமா வெற்றி வர முடியும். என்ன தனியரசு கிட்ட எல்லாம் இருந்தும் படைபலம் இருந்தாலும் பணபலம் இல்லாததுனால இந்த தேர்தல் சூழல் பணம் சார்ந்து இயங்குற ஒரு சூழல் இப்ப நம்ம யதார்த்தத்தில் இருக்கிறதுனால பணம் இல்லாத ஒரு ஏழையா இருக்கிற தனியரசுவால பெரிய பணக்காரர்களை எதிர்த்து போட்டி போடுறதுல மட்டும் எனக்கு ஒரு சிக்கல் நெருக்கடி தவிர வேற எதுவும் இல்லை. அந்த பணத்தையும் வர்ற எதிர்காலத்தில் மக்கள் தந்தாங்கன்னா தேர்தல் ஆணையம் சொல்லுகிற அந்த கட்டுப்பாட்டு நிதிக்குள்ள மக்கள் பேராதரவோடு கட்டாயமா இந்த முறை வெற்றி வருவேன். எடப்பாடி உட்பட எந்த தொகுதியிலும் தளபதி ஆணையிட்டால் கேட்டுக்கொண்டால் கட்டாயமா எடப்பாடியிலும் போட்டியிடுவதற்கு தனியரசு தயங்க மாட்டேன். ஏழை கட்சி மக்கள் ஆதரவோடு தான்மா, மக்களுக்காக தொண்டு செய்து சிறைகள் வழக்குகள் இந்தியாவிலேயே அதிகப்படியான வழக்குகளை அரசியல் காரணங்களுக்காக சுமந்த ஒரே தலைவர் தனியரசு. பல நாள் சிறையில் இருந்திருக்கோம், பல வழக்குகளை சந்திச்சிருக்கோம். இன்னும் தெருவோர கடைகளில் தான் உணவு இருந்துடும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு இட்லி 5 ரூபா 6 ரூபா, 3 இட்லி தான். ஆம்லெட் சாப்பிடக்கூடாது, வடை சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் கட்டலை. இப்போ நாங்கள் வந்திருக்கிற எல்லாரும் வெறும் இட்லி மட்டும்தான் சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு மாலையில் கூட வெறும் புரோட்டா மட்டும்தான் சாப்பிடணும், ஆம்லெட்டே சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு கட்சி உலகத்தில் எந்த கட்சி இருக்கு? ஆனாலும் நாங்கள் வலிமையா இருக்கிறோம், உறுதியா இருக்கிறோம். ஏன்னா அந்த நேர்மையில் இருக்குல்ல. இப்ப எங்க ஐயா நல்லகண்ணு இருக்காங்க, 3 முறை தோற்று போனார். அதற்காக நேற்று அவ்வளவு 72 குண்டுகள் முழங்க உலகத்திலேயே ஒரு பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக போராடிய ஒரு மகத்தான தகைசால் தமிழர் நல்லகண்ணு ஐயா. பதவியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காத மரியாதை, பெரிய செல்வந்தர்களுக்கு கிடைக்காத மரியாதை, 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்காத மரியாதை எங்க ஐயா எங்களை எல்லாம் வழிகாட்டிய நல்லகண்ணு ஐயாவுக்கு இருக்குல்ல. அது மாதிரி கிடைச்சா போதும். நாங்கள் வென்றாலும் தோற்றாலும் மக்களோடு இருப்போம், உயிர் இருக்கிற வரை மக்களுக்காக களத்தில் இருப்போம். ஆகவே இந்த கூட்டத்தில் இன்னும் பெரிய அளவில் மக்கள் திரளாக இருப்பாங்க. அறிவாலயத்தினுடைய அந்த தத்துவத்தை வலிமைப்படுத்துவதற்கு தந்தை பெரியாரினுடைய அந்த பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்த தனியரசு, தமிழ் இனம் மொழி ஈழ விடுதலைக்காக களம் அமைத்து போராடிய தனியரசு, சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களை அணி சேர்த்து ஒட்டுமொத்த மானுட சமூகத்தின் அறிவு வெளிச்சத்திற்காக களமாடுகிற தனியரசு, மதத்தின் பெயரால் பாசிசத்தை ஏவி ஜனநாயகத்திற்கு சுதந்திரத்திற்கு மக்களாட்சி தத்துவதற்கு ஆபத்து வருகிற பொழுதெல்லாம், ரோஹிங்கியாவிலே முஸ்லீம்கள் அடக்கப்பட்ட பொழுது, காசாவிலே குண்டுமலை பொழிந்த பொழுது, ஈழத்திலே தமிழர்கள் குண்டுமலை ஒழிந்து கொல்லப்பட்ட பொழுதும் நீதி கேட்டு தெருவிலே நின்று போராடிய இயக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு. IPL கிரிக்கெட் போட்டியை உலகத்திலேயே தடுத்து நிறுத்தியது நாங்கள் தான். நானும் அன்சாரி கருணாஸ் உள்ளிட்ட ஜனநாயக இயக்கங்கள் இதே மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலையில் அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி IPL கிரிக்கெட் போட்டியே தடுத்து நிறுத்தின ஒரே ஆற்றல் உலகத்திலேயே எங்க இயக்கத்துக்கு உண்டு, எங்க கூட்டமைப்புக்கு உண்டு. அது காவேரி ஆற்று நீர் உரிமைக்காக, முல்லை பெரியார் ஆற்று நீர் உரிமைக்காக, தமிழ்நாட்டினுடைய எல்லா வகையான ஜீவாதார உரிமைகளுக்காகவும் போராடிய மகத்தான இயக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு என்பதனால் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து எங்களை போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் அதிக பெரும்பான்மையான வாக்குகளிலே வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். பரமத்தி வேலூரிலே 33,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றேன். காங்கேயத்திலேயும் 15,000 கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றேன். இந்த தேர்தலிலும் அதிகப்படியான பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் நான் போட்டியிடுகிற தொகுதியில் என் வாக்காளர் பெருமக்கள் கட்டாயமாக வெற்றி பெற செய்வார்கள். என்னை தமிழ்நாடு முழுக்க இந்த அணியையும் பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெறுவார்கள். 234 தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். இப்ப பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான். ஏன்னா இப்ப நாளைக்கு 73வது பிறந்த நாளில் அடியெடுத்து வைக்கிற
தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர். இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. 140 கோடி மக்களை உள்ளடக்கிய இந்திய நாட்டின் மக்களை பாதுகாக்கிற, ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை, மக்களாட்சியை பாதுகாக்கிற அந்த மகத்தான இயக்கத்தின் தலைவர் தளபதியாருடைய பிறந்த நாள் நாளைக்கு வருகிறது. முன் வாழ்த்துக்களை என் சார்பாக, தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டம் உள்ள வந்தீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிர்வாகிகள் வந்துட்டாங்க, நம்ம வளைக்கலாம். வாழ்த்துக்களா? வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து முக்குளத்தூர் புலிப்படை இந்த தேர்தலை சந்திப்பதற்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் இன்றைய நாளைய முதல்வருமாகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தளபதியார் அவர்களுடைய வெற்றிக்காக முக்குளத்தூர் புலிப்படை உறுதியான நிலைப்பாட்டிலே வேலை செய்து மீண்டும் 2வது முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் வேண்டும் என்கின்ற மன உறுதியோடு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சியாக அறிவாலயத்திற்கு வந்தேன், மகிழ்ச்சியாக திரும்பி போகிறேன். மீண்டும் நான் வருவேன், தளபதியை சந்திப்பேன். வரக்கூடிய தேர்தலிலே குறிப்பாக தமிழகத்திலே பாஜக RSS சித்தாந்தங்கள் கொண்ட எந்த ஒரு இயக்கங்களுக்கும் அதற்கு துணையாக செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்தை இன்றைக்கு பாதாளத்திலே தள்ளி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி போன்றவர்களுக்கு, டிடிவி போன்றவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலே இடமில்லை என்பதை வரக்கூடிய தேர்தல் மக்களாகிய மக்கள் நல்ல தீர்ப்பை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இதை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சார், மகிழ்ச்சியாக திரும்பி பாருன்னு சொல்லி தொகுதி நீங்க முடிவடைச்சா? ஆமாம், மகிழ்ச்சியாக தான் வந்தேன், மகிழ்ச்சியாக போகிறேன். அப்போ தொகுதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சீட்டு போட்டிடுறது கன்ஃபார்ம். எங்க வேணாலும் போட்டி போடுவான். தமிழ்நாட்டில் 234 தொகுதியில தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் எங்கே சீட்டு கொடுக்கிறாங்களோ அந்த இடத்துல நின்று கடந்த 5 ஆண்டுகளில் தளபதி அவர்களும் திராவிட அரசும் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சூழலில் தமிழகத்திற்கு இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்று நம்ம டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை பார்த்தீங்கல்ல, அவர் எப்படி அழுதாருன்னு பார்த்தீங்கல்ல. எப்பேற்பட்ட ஒரு பாதக செயலை இந்த பாஜக அரசு செஞ்சிச்சுங்கிறத இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சொன்னாங்கல்ல. தனக்கு பிடிக்கல, தான் நினைக்கிறத சாதிக்கணும்னா ஒரு அப்பழுக்கற்ற மனிதர்கள் மீது அபாண்டமான பொய் வழக்குகளை புனைந்து, அதுவும் சிபிஐ மாதிரியான ஒரு தனி நிறுவனத்தை தன்னுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு பயன்படுத்துகிற ஒரு படுபாதகத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அன்றைக்கு நேற்றைக்கு கெஜ்ரிவால் சிந்திய கண்ணீர் என்பது பாஜகவினுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் அது எதிரொலிக்குங்கிறது என்னுடைய கருத்து. சீட்டு கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியும், நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு புதிய வரவுகள் கிட்டத்தட்ட 13-14 கட்சிகள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த பாஜகனுடைய ஒரு பாதக செயலை தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு வழிவகையில் நம்மளே ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதனால இப்ப எத்தனை சீட்டு நமக்கு கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. மீண்டும் திராவிட சித்தாந்தத்தை தாங்கி நிற்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் முக்குளத்தூர் புலிப்படையினுடைய நிலைப்பாடு. தாராளமா கேட்கட்டும். ஏங்க, எனக்கு தளபதி எங்க கொடுக்கிறாரு எங்க நிக்க போறேன். அவர் யாரை ஏத்து நிக்க சொன்னாலும் நிக்க போறேன். நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. ஆனா என்னை பத்தி உங்களுக்கு தான் தெரியும்ல. நண்பர் சொன்னாரு தனியார் நான் ஏழை கட்சி அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஏழை கட்சியா பணக்கார கட்சியா? நான் ஏழையா பணக்காரனாங்கிறது முக்கியம் இல்ல. மனசால் நான் மிகப்பெரியவன், பறந்தவன். அதனால தேர்தலுக்கு பணங்கிறது தேவைதான், அது இல்லைன்னு சொல்லல. அது மக்கள் பார்த்துக்குவாங்க. ஏன்னா நான் மக்களுக்கான போராளி தான், மக்களுடைய எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடியவன் தான். என்னுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாய மக்கள் மீண்டும் தமிழக சட்டமன்றத்திலே அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு ஒரு பிரதிநிதி வேண்டும் அப்படிங்கறது அவங்களுடைய ஆசையை தவிர
இதுல பணம் ஒரு பொருட்டல்ல நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் திமுகவே வந்து இழிவுபடுத்தி பேசிட்டே இருக்காரு. அதே மாதிரி திமுகவுக்கும் தாவேக்காக தான் போட்டி அப்படின்னு. சரி, இந்த நேரத்துல நான் வந்து ஒரு நல்ல மூடுல இருக்கேன், நல்லா ஹாப்பியா இருக்கேன். இந்த நேரத்துல எதுக்கு? இல்ல இல்ல, அது உங்களுக்கு தெரியுது. வேணாம், அவரே மன வருத்தத்தில் இருப்பாரு, நிறைய மன உளைச்சல் இருப்பாரு. சின்னம் வந்து தளபதியோட சின்னம் தான். அதுல வெற்றி சின்னத்துல நிக்க முடியும், தோக்குற சின்னத்துல போய் நிக்க முடியாதுல்ல. என்னப்பா, அவர் ஏதாவது ஒரு படம் கால் சீட்டு கொடுத்து ஒரு 200 கோடி ரூபா கொடுத்தாருன்னா நின்றுவேன். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த திமுக மூத்த தலைவர்களை கொண்ட பேச்சுவார்த்தை குழுவிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதலான இடங்கள் வேண்டும் என்றும், தமிழ்ச் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை உள்ளடக்கிய கோரிக்கை மனுவையும் பேச்சுவார்த்தை குழுவிடம் கையளித்திருக்கிறோம். இந்த 2 கோரிக்கைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் பரிசீலனை செய்து எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற கோரிக்கையும், நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் இடங்களை தாருங்கள் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறோம். அப்ராக்சிமேட் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு நாடாளுமன்றத்திற்கான ஒரு இடமும் அதற்குரிய இடங்களையும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதாவது ஒரு நாடாளுமன்றம், அதற்குரிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். அதிக கட்சிகள் இருக்கிறதுனால அதிகமா சீட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு திமுக பேசுறதா சொல்றாங்க. என்கிட்ட அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. எனக்கு ஏற்கனவே கொடுத்தது ஒரே இடம் தானே. அதனால என்கிட்ட அப்படி ஒரு கோரிக்கை எதுவும் வரப்பெறவில்லை. நான் கூடுதல் இடம் கேட்டிருக்கிறேன். அவர்கள் நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் சமூகம் எதிர்நோக்கி இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை உறுதி செய்ய வேண்டும். அதுபோன்று வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதற்கான ஓய்வு பெற்ற நீதியரசர் குழுவை நியமித்தார்கள். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இலங்கையில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை வேண்டும் என்றும், ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு சுதந்திர தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்தி அதற்குரிய சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு பணிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு உரிமை சட்டம் இயற்ற வேண்டும். தனியார் துறைகளில் 90% வேலைவாய்ப்பு உரிமை சட்டம் இருக்க வேண்டும். அதுபோன்று ஒன்றிய அரசினுடைய பதவிகள், மாநிலத்தில் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்களில் 90% இந்திய முழுக்க இருக்கிற அந்தந்த மாநில மக்களுக்கே கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை இந்தியாவிற்கு முன்மாதிரியாக ஏற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதுபோன்று அனைத்து கோவில்களும் குடமுழுக்கு தமிழில் நடத்தப்பட வேண்டும். அதே மாதிரி அர்ச்சனை மொழி அது தமிழ் மொழியாக இருக்கப்பட வேண்டும். அர்ச்சனை தமிழிலும் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு கட்டாயம் தமிழ் அர்ச்சனை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதுபோன்று திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிற ஈழத் தமிழர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு அனுப்பி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சுங்கச்சாவடிகளையும் இழுத்து மூட வேண்டும். அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தங்களை தர வேண்டும். அதுபோன்று 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக சிறையில் வாடி வருகின்ற நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் உட்பட அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டிற்கு அதிகரித்து வருகின்ற வடமாநில தொழிலாளர்கள் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, போதை, ஹபீன் எந்த குற்றங்கள் நடந்தாலும் அதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள், பெரும்பான்மை காரணமாக இருக்கிறார்கள்.
அதனால அவர்கள் வருவதை வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாம், மிசோரம், நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் இருப்பது போல ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை, இன்னர் பர்மிட் முறை என்கிற ஒரு முறைமைப்படுத்த வேண்டும், அதையெல்லாம் கண்காணித்து முறைமைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும், அதுபோன்று அனைத்து டாஸ்மாக் கடைகளும் படிப்படியாக மூடப்பட்டு இங்கு மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த வாழ்கின்ற ஈழத்தமிழர்களும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்தும் நல்ல முடிவு எட்டப்பட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு இந்த குழுவின் மூலமாக இந்த கடிதத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி அளித்திருக்கிறது. இந்த கூட்டணிக்கு நீங்க புதுசா வரல, ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளா தொடர்ந்து இருந்தா இந்த கோரிக்கைகள் பல முறை நீ வச்சிருக்கீங்க. இந்த 5 வருஷம் நிறைவேற்றாத இனிமேல் நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஏற்கனவே 5 ஆண்டு காலம் உங்களுக்கு தெரியும், நீங்க கேட்டீங்க. நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்திருக்கிறேன், பல கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறேன். அதில் சில கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறாங்க. நம்ம முற்றுமுதலுமாக இந்த அரசு நிறைவேற்றவில்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட, அது ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் வேலை பெறலாம் என்கிற நிலையை என்னுடைய முயற்சியால் தான் முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று மாற்றியிருக்கிறேன். தற்போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இல்லை என்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதை மாற்றி அதற்கான பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அதுபோன்று தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர்களுக்கான மணிமண்டபம், சிலைகள் போன்ற எனது கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் சமூகத்திற்கு தொடர்ந்து நான் குரல் கொடுக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் பல கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறேன். அடுத்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வருகின்ற போது இது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு பிரதான கோரிக்கைகள், இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் மட்டுமா திமுக வந்திருக்கார். பல அரசியல் கட்சிகள், பல அமைப்புகள் இப்ப எனக்கு பின்னால் படையெடுத்து திமுகவை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். நன்றி. படிப்படியா நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறேன். இல்ல, எனக்கு ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேணும். அது கஞ்சா, ஹராயின், அது எந்த போதை வாசிகள் எதுவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. உடனடியாக பூரண மதுகளை கொண்டு வர முடியாது, படிப்படியாக கொண்டு வரணும்னு சொல்றேன். தேர்தல் உடன்படிக்கை வந்த பிறகு சொல்றேன் உங்களுக்கு. அது அந்த மாதிரியான பல 100 கோரிக்கை இருக்கு, அதெல்லாம் தனி. இது ஒட்டுமொத்தமா இருக்கிறதுல மிக முக்கியமான கோரிக்கை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். நன்றி சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். நன்றி.